இன்னொரு எண்ணு பார்க்கலாம். 67. இந்த 67ங்கிற எண் என்ன பண்ணும் அப்படின்னா, இல்லற வாழ்க்கையில பிரச்சனையை கொடுத்துரும். இந்த எண் வந்து இல்லற வாழ்க்கையில பிரச்சனையை கொடுத்துரும். நிறைய பேர் யூஸ் பண்ற மொபைல் நம்பர்ல 86, 67 அப்படிங்கிற எண்ணை பார்க்க முடியுது. 2வது ஸ்தானத்துல, இந்த 2வது ஸ்தானத்துல இந்த மாதிரி எண் நிறைய பேர் பயன்படுத்திட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. வேற எந்த நம்பர்ல வரும்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி ஒரு சீரியல் நம்பர் இருக்குது, 86, 67ங்கிற நம்பர் ஸ்டார்டிங்ல இந்த 2வது ஸ்தானத்துல, இந்த மனைவி அல்லது குடும்பங்கிற ஸ்தானத்துல இது பயன்படுத்திட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த மாதிரி பயன்படுத்திக்கிற லைஃப்ல இல்லற வாழ்க்கை பிரச்சனையை சந்திக்குது. கணவன் மனைவி பேசிக்காம இருக்கிறாங்க, இல்லை பிரிஞ்சு இருக்கிறாங்க, இல்லைன்னா அவங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையில பிரச்சனையை சந்திக்கிறாங்க. ஒரு அந்யோன்யம் இருப்பதில்லை, கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் இருப்பதில்லை. இது யார் பயன்படுத்துறாங்களோ அல்லது கணவர் பயன்படுத்தினா மனைவிக்கு அது தொந்தரவு கொடுத்துருது, மனைவினால சில பிரச்சனைகளை கொடுக்குது. இதே மனைவி பயன்படுத்தினா கணவர் புரிஞ்சுக்க மாட்டேன், கணவர்னால சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி இல்லற வாழ்க்கையில தான் இது கடுமையான பிரச்சனைகளை ஏற்படுத்துது. இல்லற வாழ்க்கையை இல்லைன்னு சொல்ற அளவுக்கு இது தொந்தரவு கொடுக்குது. இல்லற வாழ்க்கையே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு இது பிரச்சனைகளை கொடுக்குது. இதே ஜோட ரீதியாக நம்ம எடுத்துட்டாலும் இது 6ங்கிறது சுக்கிரன், இது 7ங்கிறது கேது. சுக்கிரனோட கேது சேர்ந்தாவே சுக்கிரனுடைய காரகத்துவத்தை கேது தொந்தரவு செய்வார் அப்படிங்கிறது ஜோடத்துல எல்லாத்துக்குமே தெரியும். இதேதான் எண் கணிதம். ஒவ்வொரு நம்பரும் ஒன்று சூரியன், 2 சந்திரன், 3 குரு, 4 ராகு, 5 புதன், 6 சுக்கிரன், 7 கேது, 8 சனி பகவான், 9 செவ்வாய். இது எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ ஒவ்வொரு கிரகத்தினுடைய ஆற்றலையும் ஒவ்வொரு எண்கள் கிரகித்து அதுக்கு தகுந்த மாதிரி மக்களுக்கு கொடுத்து கொண்டுதான் செயல்பட்டு தான் இருக்குது. அதுல ஒரு எண்களோடு ஒரு எண் சேருகின்ற பொழுது அது எந்த மாதிரி தன்மையை பெறுகிறது, ஒரு கிரகம் ஒரு கிரகத்தோட சேருகின்ற பொழுது அது எந்த தன்மையை பெறுகிறது அப்படின்னு ஜோடத்துல படிக்கிறோம் இல்லைங்களா? அதே மாதிரிதான் இந்த எண் கணிதத்திலையும் ஒரு நம்பர் இன்னொரு நம்பரோட சேருகின்ற பொழுது அதனுடைய தன்மை மாறிவிடுகிறது. அதைத்தான் இதை பிரித்து உங்களுக்கு பலன்கள் வந்து அட்வான்ஸாக இந்த எண்கணிதத்தில் நம்ம சொல்கிறது, வேற ஒன்றும் கிடையாது. அப்போ இந்த 67ங்கிறது இந்த குடும்பஸ்தானத்தில் வந்துருச்சு அப்படின்னா, மனைவி கணவனை குறிக்கிற இடத்துல இது வந்துருச்சு அப்படின்னா நிறைய நம்பர் பார்க்க முடியுது. இந்த மாதிரி நம்பர் வச்சிருக்கிறவங்கள கமெண்ட் பண்ணுங்க. இல்லற வாழ்க்கையில தான் கடுமையான பிரச்சனையை அது ஏற்படுத்துது. திருமண வாழ்க்கை தாம்பத்திய வாழ்க்கையில பிரச்சனையை கொடுக்குது. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தாமதத்தை ஏற்படுத்துகிறது. திருமணம் தாமதப்படுத்துது, திருமணத்தை தாமதமாக்குது. இப்போ சப்போஸ் ஒரு கல்யாணம் பண்ணுற வயசில் ஒருத்தர் இந்த நம்பர் பயன்படுத்திட்டு இருக்கிறார் அப்படின்னா அவரோட குடும்பத்தில் சில 2ஆம் இடங்கிறது குடும்பத்தையும் சொல்லும், குடும்பத்தில் சில பிரச்சனைகளை கொடுக்கும். அதுவாக வந்து பார்த்தீங்கன்னா திருமணம், அவருக்கு திருமணம்ங்கிறது பேசும்போது அது தாமதத்தை ஏற்படுத்தி விட்டுருது. இந்த நம்பர் அங்கே இருந்துச்சு அப்படின்னா திருமண தாமதத்தை இது ஏற்படுத்தி விடுகிறது. ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, திருமணம் ஆனவங்களுக்கு இல்லற வாழ்க்கை தாம்பத்திய வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஏற்படுத்திடுது. இதெல்லாமே இந்த எண்கள் பண்ணிட்டு இருக்குது. அதே 12 கட்டம் போட்டிருந்தேன், இந்த 12 கட்டத்திலையும் இந்த எண்கள் வேலை செஞ்சுட்டே தான் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் மாறி மாறி பலனை கொடுத்துட்டு இருக்கும். அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும், வேற ஒன்றும் கிடையாது. அப்போ இந்த மாதிரி எண்கள் யாராவது வச்சிருந்தீங்க அப்படின்னா, திருமணம் தாமதமாயிட்டு இருக்குதுன்னா கமெண்ட் போடுங்க ஆகுது அப்படின்னு. திருமணம் ஆனவங்களுக்கு இல்லற வாழ்க்கையில பிரச்சனை கொடுக்குதா அப்படிங்கிறதையும் போடுங்க. ஏன்னா நாங்கள் நிறைய பார்த்துட்டோம், 200% அது வேலை செஞ்சுட்டு தான் இருக்கு. இது சிறப்பில்லாத எண். சப்போஸ் இதே எண் வந்து 3வது ஸ்தானத்துல, இந்த 3வது தொழிலை குறிக்கிற இடத்துல இந்த எண் வந்துச்சு அப்படின்னா தொழில் பிரச்சனையை சந்திக்கிறது. இந்த எண்கள் அதனுடைய பலன்களை மாற்றம் செய்து கொள்வதில்லை, அதனுடைய தன்மையை அது மாத்திக்கிறது இல்லை. அது எங்க ஸ்தானத்துல போய் உட்காருதோ அந்த ஸ்தானத்துல அது பிரதிபலிக்குது, அவ்வளவுதான். ஒரு நெருப்பு கையில வச்சிருக்கிறோம், அது இப்போ வச்சா சுடுன்னு நமக்கு தெரியுது. அந்த நெருப்போட தன்மையை அது மாத்திக்கிறது இல்லை. விரலை வச்சாலும் சுடும், கையில வச்சாலும் சுடும், தலையில வச்சாலும் கன்னத்துல வச்சாலும் சுடும், காலில் வச்சாலும் சுடும். அந்த சுடுதன்மையை அந்த நெருப்பை மாத்திக்கிறது இல்லை, நம்ம இடத்த தான் மாத்தி வச்சுக்கிறோம். அதே மாதிரிதான் இந்த எண்ணம், அதோட தன்மையே இது மாற்றம் செய்து கொள்வதில்லை. எந்த ஸ்தானத்துல அது இருக்குதோ அந்த ஸ்தானத்துல அதை பிரதிபலிக்குது. இந்த தொழில் ஸ்தானத்துல 3வது வரக்கூடிய 2 நம்பர் இந்த 67 தொழில் பிரச்சனையை சந்திக்கும், வேலை பிரச்சனையை சந்திக்கும், ஜாப் அமையாது, அமைஞ்சா அந்த ஜாப்ல நிரந்தரமா இருக்க முடியாது, முன்னேற்றம் இருக்காது, திறமைக்கேற்ற சம்பளம் கிடைக்காது. அந்த ஜாப் அவருக்கு எப்பவுமே அந்த வேலை சார்ந்த விஷயம் அவருக்கு திருப்தியை கொடுக்கவே கொடுக்காது. திருப்தி இல்லைன்னு எடுத்துக்கலாம், அதுல திருப்தி இல்லை. திருப்தியின்மை, இது இந்த எண்ணுக்கு பொருத்தமான ஒரு வாசகம்.
திருப்தி இல்லாத தன்மையை இது கொடுத்துரும். திருப்தியின்மை, எனக்கு வேலையில் தொழில் ஸ்தானத்தில் இருந்தால் தொழில் எனக்கு திருப்தியே இல்லை, சிறப்பாக போகிற மாதிரி திருப்தியே இல்லை, இல்லற வாழ்க்கையில் எனக்கு திருப்தியே இல்லை, அந்த மாதிரி தொந்தரவுகளை இது ஏற்படுத்திக்கிறது. இதே சொத்து வாங்குற இடத்துல இருந்ததுன்னா சொத்து வாங்கணுக்கு எண்ணமே வராது, சொத்து இருந்தாலும் அனுபவிக்க முடியாது. சப்போஸ் பூர்வீக சொத்து இருக்குது, இந்த நம்பர் யூஸ் பண்ணுற பூர்வீக சொத்து வர வேண்டியிருக்குன்னா அதில் நிறைய வில்லங்கங்களை சந்திக்கும். அது ஒரு ஒர்க்கு இருக்குது, இது ஒரு ஒர்க்கு இருக்குது, அதை அனுபவிக்கவே விடாது. குழந்தை ஸ்தானத்தில் இருந்தால் குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு நெருக்கடி, உடல் உபாதைகள், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிடுது. இன்னும் குழந்தையே உருவாகாமல் கூட சில இடத்துல நேரங்களில் இது பண்ணுது. குழந்தைக்காக மருத்துவ செலவுகளை ஏற்படுத்திகிட்டே இருக்கக்கூடிய தன்மையும் இது பண்ணுது. டோட்டல் 67 இந்த வண்டி நம்பர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டோட்டல் நம்பர் இந்த 64க்கு பொதுவாக இந்த மொபைல் நம்பர் எல்லாத்தையும் கூட்டினோம்னா டோட்டல் நம்பர் 67 வந்தது அப்படின்னா இது யார் பயன்படுத்தினாலும் இல்லற வாழ்க்கை சிறப்பாக இருக்காது. முதல் இல்லற வாழ்க்கையை தான் அது பாதிக்குது. கணவன் மனைவி பிரிந்திருப்பார்கள், எழுதி வச்சுக்கோங்க. கணவன் மனைவி இந்த நம்பர் டோட்டல் 67 வந்து அவங்க பிரிந்திருப்பாங்க. அவங்ககிட்ட தான் இந்த நம்பர் போகும், எல்லாத்துக்கிட்டையும் போகாது. அவங்க ஜாதகத்திலையும் அந்த அமைப்பு இருக்கும். ஒருத்தரோட வாகன நம்பர் வச்சிருக்கிறாங்க 67 24 என்னமோ வந்தது, 23ன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு இது வந்து வாகன எண். இந்த எண் ஒருத்தர் யூஸ் பண்றாங்க பெண்ணு. இந்த வாகன எண் பயன்படுத்துறவங்க வந்து பெண்ணு, அவங்க பேர்ல தான் வண்டி இருக்குது, சரிங்களா? இந்த 67ங்கிற வாகனம் அவங்களுக்குள்ள எப்போ வருது தெரியுங்களா? அவருடைய கணவர் இறந்து 6 மாதம் கழிச்சு இந்த வண்டி அவங்க வீட்டுக்குள்ள வருது. அதுக்கு முன்னாடி வேற நம்பர் வச்சிருக்காங்க. இந்த 67 23ங்கிறது அந்த பெண்ணுடைய கணவர் இறந்த பிறகு இந்த வாகனம் அவங்க வீட்டுக்குள்ள வருது. அந்த இல்லற வாழ்க்கை இல்லை அப்படிங்கிறது சொல்லுது. அவங்க கிட்ட தான் இந்த நம்பர் போகுது. ஆனா தெரியாது, நமக்கு தெரியாது. அந்த நம்பர் வரும்போது இல்லற வாழ்க்கையில பிரச்சனைங்களா, கணவர் இருக்கிறான்னு கணவர் இல்லை, கணவர் இறந்து 6 மாசத்துல இந்த வண்டி வருது அவங்க வீட்டுக்கு. அப்ப இது ஏற்கனவே வச்சிருக்கிறாங்க அப்படின்னா கணவர் இறந்துருவாரா அப்படின்னா அப்படி இல்லை. இல்லற வாழ்க்கையில பிரச்சனைகளை கொடுக்குறவங்களுக்கு தான் அந்த நம்பர் போகுது. இப்ப கணவர் பிரிந்திருப்பார், பிரிந்திருப்பார், இல்லற வாழ்க்கையில அங்க 2 பிரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையை இது ஏற்படுத்துகிறது. எந்த ஸ்தானத்தில் அந்த எண்கள் வருகின்றதோ அந்த ஸ்தானத்தை அது பாவங்களை அது டேமேஜ் பண்ணுது. அதனுடைய பலன் அப்படியே அந்த பாவத்துக்கு கொடுத்துருது. அவ்வளவுதான், வேற ஒன்றும் இதுல இல்லை. வெரி சிம்பிள். இது 2ஆம் இடத்துல மனைவி கணவர் ஸ்தானத்தில் இந்த நம்பர் இருந்தா அந்த ஸ்தானங்கள், இந்த கணவன் மனைவி குடும்பத்தை இது பாதிக்குது. அது அப்படியே தூக்கி 3வது இடத்துல 3வது இந்த நம்பர் வந்துச்சு அப்படின்னா தொழிலை பாதிக்குது, தொழில் வேலையை பாதிக்குது. இதே 67ங்கிறது 4வது சொத்து தாய் தந்தை சொல்ற இடத்துல இது வந்துச்சு அப்படின்னா இதையெல்லாம் கம்முன்னு விட்டுருது. இது எந்த பாவத்துல போய் உட்காருதோ சொத்தை டேமேஜ் பண்ணிடுது, தாய் தந்தையரோட அனுசரணை இல்லாமல் பண்ணிடுது. இதே 67 5 குழந்தையோட அமைப்புல போய் உட்காந்ததுன்னா குழந்தைகளுக்கு பிரச்சனைகள் ஏற்படுத்திடுது. அதே இந்த 67 5 குழந்தையும் சொல்லும், சப்போஸ் அவருடைய புத்திசாலித்தனம் திறமை, அவருடைய திறமை அதிர்ஷ்டத்தையும் சொல்லும், அந்த இடத்த டேமேஜ் பண்ணிடுது. அதை கூட்டு டோட்டல் நம்பர்ல வந்துச்சுன்னா கொடுப்பணி இல்லாத லைஃப் அது கொடுத்துருது. அப்போ அந்த எண் எங்கிருந்தாலும் அதனுடைய தன்மையை மாற்றம் செய்து கொள்வதில்லை, அந்த பாவத்துக்கு தகுந்த மாதிரி அங்கே எதிரொலிச்சிருது. அவ்வளவுதான். கமெண்ட்ல யாராவது கேட்டிருந்தாங்கன்னா 2 ஏதாவது சொல்லிடலாமா? என்னங்க சொல்லிட்டேன். சப்போஸ் கமெண்ட்ல யாராவது கேட்டிருந்தாங்கன்னா அதே 2 சொல்லிடலாம், அதுக்காக கேட்டேன். நிறைய இருக்குது. 20 இது வாகன நம்பர் கேட்டிருக்கிறாங்க. அதான் 79 84 4 டிஜிட் வாகனத்துல தானே வருங்க. டோட்டல் நம்பர் 28 வருதுங்க. 79 84ங்கிறது 16 24 28 வருதுங்க. இது ஒரு ஃபர்ஸ்ட் ஓனரா, செகண்ட் ஓனரா, தேர்ட் ஓனராலாம் குறிப்பில்லை. வாகனத்தை பொறுத்த வரைக்கும் முதல் ஓனரா இருந்தால் பிரச்சனை இல்லை, 2வது ஓனராக இருந்தாலும் பிரச்சனைகள் இல்லை. இவர் 3வது ஓனராக இருந்தாருன்னா இந்த 28 வேலை செய்யும். இந்த 28 ஏமாற்றத்தை கொடுத்துரும், மற்றபடி பெரிய பாதிப்புகளை கொடுக்காது. சப்போஸ் இவர் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு, அவரோட குழந்தைங்க இருக்குதுன்னா குழந்தைகளுடைய விஷயத்துல சில ஏமாற்றங்களையும் அது கொடுக்கும். எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தை கொடுக்கும், மற்றபடி தனிப்பட்ட முறையில் நீங்க ஆலோசனை எடுத்துக்கணும். மேல 9277858585 அதுக்கும் கான்டாக்ட் பண்ணலாம். இன்னொரு நம்பர் இங்கே போட்டிருக்கிறேன், 8884882954. ரெண்டுமே வாட்ஸ்அப் நம்பர் தான். அதில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி அதுக்குண்டான கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம். சொல்லலாம். நீங்கள் அதில் ஏதாவது படிக்கணும்னா 2 இதுக்கு பதில் கொடுத்துட்டு கூட நம்ம போகலாம். சரி சரி.
படத்தை தான் நம்ம